இந்த பிளேயரை இந்த டீம் தான் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு கன்ஃபார்மான மைண்ட் செட்டில் இருக்கும்போது இல்லை நாங்கள் வேறு ஒரு பிளேயரை வேறு ஒரு ரேட்டுக்கு எடுப்போம், அதை பற்றி எல்லோரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டாபிக் கொடுத்தேன். பஞ்சாப் கிங்ஸோட டீம் ரிவ்யூவையும் ப்ராபபிள் 11 தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். மொத்தமாக 8 பேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், விஷ்ணு வினோத், ஜாஸ் இங்கிலீஷ், ஹர்னூர் பன்னு, சூரியன் செட்ஜ், அப்புறம் பைலா அவினாஷ்ன்றவர் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ரீட்டைன் பண்ணப்பட்டவங்க யாருன்னு பார்த்தோன்னா பிரப்சிமரன் சிங்கையும் சஷாங்க் சிங்கையும் வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 8 பேட்டர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்து பிளேயிங் 11 ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிளாக பார்த்தோம்னாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், அதனால் வந்துட்டு அவரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்போம். பிரப்சிமரனையும் சஷாங்க் சிங்கும் எப்படியும் வந்துட்டு ரீட்டைன் பண்ணிட்டாங்க, ஸோ கண்டிப்பாக ஆடுவாங்க. இதை தவிர வேறு யாராவதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜாஷ் இங்கிலீஷ்க்கு ஒரு வேளை சான்ஸ் இருந்தாலும் இருக்கும், ஒரு வேளை வேறு ஏதாவது பேட்டர்ஸ் வந்து சோபிக்கல. அப்படிங்கிறப்போ ஆல்ரவுண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கல ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் ஆல்ரவுண்டர்ஸ் வெற்றி கழகத்தையே வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. யாரெல்லாம்னு பார்த்தோன்னா மார்க்கஸ் டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா, மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா உமர்சாய், ஆரோன் ஹார்டி, அப்புறமா வந்துட்டு அண்டர் 19 கலக்கின முஷீர் கான், அது போக பிரியன் ஷாரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. இந்த பிரியன் ஷாரியான்றவரை வந்துட்டு இந்த ஆக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்கல்ல, அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து இவரை வந்து புகழ்ந்து பேசின மாதிரி ஞாபகம். ஒரு கன் ஆல்ரவுண்டர் சைடு வந்து வச்சுருக்கிறாங்க, ஆனால் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில. அடுத்து பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 9 பவுலர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதில் ஹர்ஷதீப் சிங்கையும் ஹர்ப்ரீத் பிராரையும் வந்துட்டு ஆர்டிஎம் போட்டு ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அது போக யுஸ்வேந்திர சகல் எடுத்திருக்காங்க, வைஷாக் விஜயகுமார் எடுத்திருக்காங்க, யாஷ் தாக்கூர், லாக்கி ஃபர்கூசன், குல்தீப் சென், அப்புறமா வந்துட்டு பிரவீன் டூபேன்ற ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அது போக சேவியர் பிராட்லெட்டுன்ற ஒரு பவுலரை வந்து எடுத்திருக்காங்க. இந்த பவுலிங் லைனப்பில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து நியூ பாலில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹர்ஷதீப் சிங் நியூ பாலில் போடுவார், அப்புறமா வந்துட்டு வைஷாக் விஜயகுமார் நியூ பாலில் போடுவார். யுஸ்வேந்திர சகலும் ஹர்ப்ரீத் பிராரும் வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் லைக் மார்க்கஸ் டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், அப்புறமா வந்து மார்க்கோ யான்சன், இவங்க எல்லாமே வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்லேயும் சரி, மார்க்கோ யான்சன் வந்துட்டு நியூ பால்லேயும் வந்து கூட போடலாம். ஸோ வந்து பவுலிங்க்கு உங்களுக்கு வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் டெத் ஓவர்ஸில் ஹர்ஷதீப் சிங் கூட யார் போட போகிறாங்கன்னு தான் வந்து தெரில. மேபி வந்துட்டு யாஷ் தாக்கூரை ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு குல்தீப் சென் அப்படின்ற பவுலரை வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து லாக்கி ஃபர்கூசன் எடுத்து வச்சுருக்காங்க, ஸோ அவரை வந்து கூட ட்ரை பண்ணலாம் எண்ட் ஓவர்ஸில் போடுறதுக்கு. மொத்தமாக 25 பேர்த்தில் ப்ராபபிள் 11 யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பிரப்சிமரன் சிங் ஓப்பனிங் வித் மார்க்கஸ் டாய்னிஸ், நம்பர் 3 வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர், நம்பர் 4 வந்துட்டு நேஹல் வதேரா, நம்பர் 5 கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 6 சஷாங்க் சிங், நம்பர் 7 வந்துட்டு மார்க்கோ யான்சன், நம்பர் 8 வந்துட்டு ஹர்ப்ரீத் பிரார், நம்பர் 9 வந்துட்டு வைஷாக் விஜயகுமார், நம்பர் 10 வந்துட்டு யுஸ்வேந்தர் சஹல், நம்பர் 11 வந்துட்டு ஹர்ஷதீப் சிங். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 3 ஃபாரினர்ஸ் வந்து இருப்பாங்க. இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆரோன் ஹார்டியோ இல்லைனா வந்துட்டு லாக்கி ஃபர்கூசனோ வந்துட்டு ஒரு ஃபாரினராக வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதப்போ இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டு யாஷ் தாக்கூர் இல்லைனா வந்து குல்தீப் சென்னை வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய இம்பேக்ட் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா யாஷ் தாக்கூர், விஷ்ணு வினோத், அப்புறமா வந்து லாக்கி ஃபர்கூசன் இல்லைனா வந்து குல்தீப் சென். இவங்க தான் வந்துட்டு என்னோடய ப்ராபபிள் 11, இவங்க தான் வந்துட்டு என்னோடய இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டு. உங்களோட PBKS 11 மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட இந்த 11 இம்பேக்ட் பிளேயரும் வந்துட்டு கரெக்டாக இருக்குமான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டீம் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.